Good evening students. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது resources chapter economics. First chapter resources class 10 CBSE NCERT syllabusல இருக்கிற first chapter. So போன வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த social studies series வீடியோவில் போன இது வந்து நான் democratic politics பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிவிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் போட்டிருப்பேன். இப்போ நான் எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பேர் ரிசோர்ஸஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு. ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த லெசனில் படிக்க போகிறோம். மோனா அண்ட் ராஜு were helping அம்மா to clean their house. Look at all these things. Clothes, utensils, food grains, combs, this bottle of honey, books. Each of these has a use, said Mona. That is why they are important, said Amma. These are resources. What is a resource? Was Raju's question to Amma. Anything that can be used to satisfy a need is a resource. So, replied Amma. So, அம்மா என்ன சொன்னாங்க, எனிதிங் தட் கேன் பி யூஸ் டு சாட்டிஸ்ஃபை அ நீட் இஸ் அ ரிசோர்ஸ் அப்படின்னு சிம்பிளாக ரிசோர்ஸ்னால் என்னென்னு ராஜுவுக்கு ஆன்சர் பண்ணாங்க. லுக் அரவுண்ட் யூ அண்ட் அப்சர்வ் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை மெனி டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். த வாட்டர் யூ ட்ரிங்க் வென் யூ ஆர் thirsty, the electricity you use in your house, the rickshaw you use to get home from school, the textbook you use to study, all or resources. Your father has prepared a tasty snack for you. The fresh vegetables he has used are also a resource. ஸோ இப்போது நமக்காக அதிசயமாக அப்பா வந்து டேஸ்டி ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வெஜிடபிள்ஸ் காய்கறிகளும் ஒரு ரிசோர்ஸ் தான். வாட்டர், electricity, rickshaw, vegetable and textbook have something in common. இந்த எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்கும்? Let's see. They have all been used by you. So they have utility. Utility or usability is what makes an object or substance a resource. So இப்போ இங்கே எல்லா விஷயத்துலேயுமே காமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். த யூசேஜ். ஸோ அதுக்கு பேர், அந்த யூசேஜுங்கிற பேரை வந்து சிம்பிளாக இன்னும் தெளிவாக சொல்லணும்னா யூட்டிலிட்டி. அதாவது இந்த எல்லா பொருட்களுக்கும் ஏதோ ஒரு யூஸ் இருக்குது. ஸோ யூட்டிலிட்டி ஆர் யூசபிலிட்டி இஸ் வாட் மேக்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ் அ ரிசோர்ஸ். ஸோ யூட்டிலிட்டி இல்லைன்னா அது யூசபிலிட்டின்னு சொல்லலாம். அதோட யூஸ் பொறுத்து தான் அது ஒரு ரிசோர்ஸாக, ஒரு பொருள், அன் ஆப்ஜெக்ட் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் அ resource or not. How does something becomes a resource? Raju now wanted to know. Amma told the children that things become a resource only when they have a value. ஸோ இப்போ வந்து ராஜு டவுட்டில் கேட்குறான், எப்போ ஒரு பொருள் வந்து ரிசோர்ஸாக மாறும்? அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிசோர்ஸ், ஒரு பொருள் ரிசோர்ஸ் ஆகணும்னா அதுக்கு ஏதாச்சும் வேல்யூ இருக்கணும். Its use or utility gives it a value. All resources have some value, said Amma. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வேணும், யுட்டென்சில்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு வேணும். இங்கே வீடு ஃபுல்லாக ஹோமை சுற்றி ஃபுல் என்வாயர்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வாட்டர் கண்டிப்பாக தேவை. நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபுட் சாப்பிட்டா டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவை. ஸோ சம்திங் ஏதோ ஒரு விதத்தில் வி ஹாவ் அ நீட் ஃபார் வாட்டர். ஸோ வாட்டர் வந்து நமக்கு அதனால் நிறையா யூஸ் இருக்கனால அதுக்கு வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் வாட்டர் இஸ் அ ரிசோர்ஸ். வேல்யூ மீன்ஸ் worth. Some resources have economic value, some do not. For example, metals may have an economic value, a beautiful landscape may not. வேல்யூனா என்ன? worth. இப்போ நம்ம ஏதாவது ஷாப் போனோன்னா, ஏதாவது ஷாப்பிங் மால் போனோன்னா
நீங்கள் பெரிய வாட்சஸ்லாம் பார்க்குறாங்க. பசங்களுக்கு மோஸ்ட்டாக வாட்சஸ் பிடிக்கும். ஆர் கேர்ள்ஸ் சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக ட்ரெஸ் வேர் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வாட்சோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம போய் ஷாப்கீப்பர்கிட்ட கேட்டோன்னா இட்ஸ் வர்த் இஸ் ₹5,000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வர்த்னா வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் மே ஹேவ் அன் எக்கனாமிக் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோல்டு எடுத்துக்கிட்டோம் இல்லைன்னா சில்வர் எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாக கோல்டு அண்ட் சில்வரில் ஆர்னமெண்ட்ஸ் அதாவது ஜுவல்லரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு சம் சார்ட் ஆஃப் வேல்யூ எக்கனாமிக் வேல்யூ இருக்குது. மணி பதிலாக கடனாக கோல்டு லோன் வைக்கிறாங்க இப்போது. ஸோ இட் ஹேஸ் சம் சார்ட் ஆஃப் எக்கனாமிக் வேல்யூ. whereas a beautiful landscape may not. But both are important and satisfy human needs. இப்போ தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் லவ். பட் அதுக்குன்னு இப்போது வேர்த் இல்லை, சரிங்களா? அவ்வளோ வேர்த் இல்லை, ஐ மீன் எக்கனாமிக்கலாக. ஸோ அதனால் தாஜ்மஹால் வந்து ரிசோர்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு விஷயத்துக்கு யூட்டிலிட்டி ஆஸ் வெல் ஆஸ் வேல்யூ இருக்கணும். ஸோ if any substance or anything has both utility and has some value, it is called as a resource. Some resources can be economically valuable with time. Your grandmother's home remedies have no commercial value today. But if they are patented and sold by a medical firm tomorrow, they could become economically valuable. பேட்டன்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா it means exclusive right over any idea or invention. For example, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் டர்மரிக் அதாவது மஞ்சள் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருந்துச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நீம் டர்மரிக் இந்த மாதிரி நிறையா பொருட்களை நம்ம தான் மெடிசினல் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். பட் 1995 யூஎஸ் வந்து டர்மரிக் அதாவது மஞ்சளை வந்து பேட்டன்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு தான் ரைட் இருக்குது, அவங்க தான் அதை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விற்கவோ வாங்கிறதுக்கோ அவங்க தான் டெசிஷன் எடுக்கிற மாதிரி அவங்க டர்மரிக்கு பேட்டன்ட் பண்ணிட்டாங்க. That's an example for patent. Moving on. Time and technology are two important factors that can change substances into resources. Both are related to the needs of the people. two important factors இருக்குது. ஒன்று டைம், இன்னொன்று டெக்னாலஜி. இந்த ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ். இந்த ரெண்டுமே இருந்தால் ஒரு சப்ஸ்டன்ஸை எப்படி ஈஸியாக ரிசோர்ஸஸாக மாற்றும் அப்படிங்கிறது. எப்போ வேணாலும் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிசோர்ஸாக மாறலாம். ரிசோர்ஸுங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆர் எனி லிவிங் பீயிங்கோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ரிசோர்ஸ். ஸோ வாட்டர் அப்படிங்கிறது அபண்டண்ட்டாக இஷ்டத்துக்கு சுற்றி இருந்துச்சுன்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து அது ஒரு சாதாரண சப்ஸ்டன்ஸாக தான் இருக்கும். பட் அதே ஏதாவது ஸ்டேட்டில் வந்து ட்ராட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து ரிசோர்ஸாக மாறிடும். Both are related to the needs of the people. ஸோ டைம் டெக்னாலஜி ரெண்டுமே ஏதோ ஒரு விதத்தில் பீப்புளுக்கு ரிலேட்டட். People themselves are the most important resource. It is their ideas, knowledge, inventions and discoveries that led to the creation of more resources. Each discovery or invention leads to many others. The discovery of fire led to the practice of cooking and other processes, while the invention of the wheel ultimately resulted in the development of newer modes of transport. The technology to create hydroelectricity has turned energy in fast flowing water into an important resource. ஸோ பீப்புளே ஒரு ரிசோர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு பீப்புளோட நாலேஜ் ஐடியாஸ் நிறைய டிஸ்கவரியை லீட் பண்ணுது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயரோட டிஸ்கவரி, அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வச்சு வாட்டர்லேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிலேருந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே பீப்புளோட ஐடியாஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் மூலமாக தான் நடந்துச்சு அண்ட் டிஸ்கவரிஸ் மூலமாக. ஸோ பீப்புள் ஆர் தெம்செல்ஸ் அ ரிசோர்ஸ். ஸோ டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் latest knowledge and skill in doing or making things. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி, circle those resources from Amma's list that are regarded as having no commercial value. Amma's list: cotton cloth, iron ore, intelligence, medicinal plants, medicinal knowledge, coal deposits, beautiful scenery, agricultural land, clean environment, old folk songs, good weather, resourcefulness, a good singing voice, grandmother's home remedies, affection from friends and family. So cotton cloths obviously have some sort of economic value இருக்குது. ஒரு துணியோட எம்ஆர்பி ப்ரைஸ் வச்சு சொல்லலாம் காட்டன் கிளாத். அயன் ஓர் மெட்டல்ஸ் எப்போவுமே இருக்குது, ஏதோ கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்கனாமிக் வேல்யூ இருக்குது. இன்டெலிஜென்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா ஹியூமன் கேட்டகரியில், அதாவது லிவிங் பீயிங்ஸ் கேட்டகரியில் வருது. இதுக்கு வந்து எக்கனாமிக் வேல்யூ ஆர் கமர்ஷியல் வேல்யூ கிடையாது. மெடிசினல் பிளான்ஸ் கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. மெடிக்கல் நாலேஜும் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ வேல்யூ, பட் இதுக்கு கமர்ஷியல் வேல்யூ கிடையாது. கோல் டெபாசிட்ஸ் கண்டிப்பாக கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. பியூட்டிஃபுல் சீன்ரி இட் டஸ் நாட் ஹாவ் அ கமர்ஷியல் வேல்யூ. அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. ஏக்கர்ஸ் பொறுத்து அதோட காஸ்ட் ஆஃப் லேண்ட் வந்து டே டு டே லைஃப் ஸ்டைல் பொறுத்து மாறும். க்ளீன் என்வாயர்மெண்ட், ஓல்ட் ஃபோக் சாங்ஸ், குட் வெதர், ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், அ குட் சிங்கிங் வாய்ஸ், கிராண்ட்மதர்ஸ் ஹோம் ரெமெடிஸ், affection from friends and family, இது எல்லாமே having no commercial value. Moving on, இப்போ பார்த்தீங்கன்னா types of resources. Resources are generally classified into natural, human made and human. ஸோ ரிசோர்ஸஸ் வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ், செகண்ட் வந்து ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ், தேர்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். Resources that are drawn from nature and used without much modification are called natural resources. சிம்பிளாக நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸை டிஃபைன் பண்ணோன்னா, நேச்சர்லேருந்து கிடைக்கிற ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், the air we breathe, the water in our rivers and lakes and soils, minerals are all natural resources. Many of these resources are free gifts of nature and can be used directly. In some cases, tools and technology may be needed to use a natural resource in the best possible way. So resources என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்ம வந்து நேச்சர்லேருந்து கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சுவாசிக்கிற காற்றாக இருக்கட்டும், நம்ம குடிக்கிற water which we get from rivers and lakes, right? அப்புறம் soil, minerals from the soil which we obtain through our food as a nutrient and get nutrition. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போது ரிசோர்ஸஸை வந்து இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் வெல் ஆஸ் தீஸ் கேன் பி யூஸ் டைரக்ட்லி ஆஸ் வெல். ஸோ அது மட்டும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம சம்டைம்ஸ் ப்யூரிஃபையர்ஸ் யூஸ் பண்ணி குடிப்போம். ஸோ இந்த மாதிரி சில கேசஸில் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாமல் நேச்சுரல் ரிசோர்ஸை பயன்படுத்துறதுக்கு பெஸ்ட் பாசிபிள் வேக்கு டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி நமக்கு தேவைப்படுது. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கேன் பி ப்ராட்லி கேட்டகரைஸ்ட் இன்டு டூ கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், செகண்ட் கேட்டகரி வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் தோஸ் which
get renewed or replenished quickly. Some of these are unlimited and are not affected by human activities such as solar and wind energy. Yet, careless use of certain renewable resources like water, soil, and forest can affect their stock. Water seems to be an unlimited renewable resource, but shortage and drying up of natural water resources is a major problem in many parts of the world today. ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சீக்கிரம் நம்மளால் அதை ரீசைக்கிள் ஆர் ரினியூ பண்ண முடியாது. ஸோ ஐ மீன் ரினியூ பண்ண முடியும், சாரி, எதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி ஈஸியாக ரிப்ளனிஷ் பண்ண முடியுமோ அது எல்லாமே ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி ஃப்ரம் சன். விண்ட் எனர்ஜி வந்து விண்ட்லேருந்து கிடைக்குது, காற்றுலேருந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாமே நம்மளால் சீக்கிரமாக ரெப்ளனிஷ் பண்ணிக்க முடியும். இருந்தாலுமே சில ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் லைக் வாட்டராக இருக்கட்டும், சாயிலாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாக் வந்து நம்மளால் லிமிட்டடாக ஆக்க வாய்ப்பு இருக்குது. எப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் யூசேஜ் ஆஃப் இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ரிசோர்ஸஸே பார்த்துக்கோங்க. இப்போ சிட்டிஸில் வந்து நிறைய இடத்துல வாட்டர் ரிசோர்ஸஸோட ஷார்ட்டேஜ் இருக்குது, வாட்டர் சோர்ஸஸோட ஷார்ட்டேஜ் இருக்குது. அதனால் this is becoming a major issue. So major problem ஆயிட்டிருக்கு in many parts of the world today. So next category வந்து non-renewable resources. Non-renewable resources are those which have a limited stock. Once the stocks are exhausted, it may take thousands of years to be renewed or replenished. Since this period is much more than humans' lifespans, such resources are considered non-renewable. ஸோ இப்போது non-renewable ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்தெந்த ரிசோர்ஸஸ்க்குலாம் லிமிட்டட் ஸ்டாக், லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் இருக்கோ அது எல்லாத்தையும் non-renewable ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா அது வந்து மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கிடைக்க தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் ரினியூ பண்ணுறதுக்கு, அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மோர் தென் ஆர் ஹியூமன் லைஃப் ஸ்பேன். நம்மளே வாழ்ந்து முடிஞ்சு இறந்து கூட போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஹியூமன் லைஃப் ஸ்பேன் வந்து எடுத்துக்குது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து ரினியூ ஆகிறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரிசோர்ஸை நான் ரினியூவபிள்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல் எடுத்துக்கோங்க, பெட்ரோலியம் எடுத்துக்கோங்க, நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே டீப் அண்டர் த எர்த் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் non-renewable resources. The distribution of natural resources depends upon number of physical factors like terrain, climate, and altitude. The distribution of resources is unequal because these factors differ so much over the earth. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலி எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா டெரெயின், climate and altitude இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸில் டிபெண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு நம்ம ஏர்த்தில். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அவைலபிள் ஃபார் யூஸ். ஸோ நம்ம ஏர்த்துலன்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டாக, நம்மக்கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோங்க, லிமிட்டடாக தான் இருக்குது. இப்போ சிட்டியில் இருக்கோம் நம்ம, ஸோ நம்ம வில்லேஜில் இருந்தாலும் மாதிரி இல்லாமல் இப்போது லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் எவ்வளோ அமௌண்ட் நம்மக்கிட்ட யூசேஜுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நம்ம ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். ரிசோர்ஸோட ஸ்டாக், அதாவது ஸ்டாக் ஆஃப் ரிசோர்ஸ். ஸ்டாக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு ரிசோர்ஸுமே the amount available for usage, அதுதான் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பார்த்தோம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன? Natural resources are categorized into two. One is renewable resources and the other is non-renewable resources. இப்போ செகண்ட் டைப் பார்ப்போம்.
Human made resources. Sometimes natural substances become resources only when their original form has been changed. Iron ore was not a resource until people learned to extract iron from it. People use natural resources to make buildings, bridges, roads, machinery, and vehicles, which are known as human made resources. Technology is also a human made resource. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சப்ஸ்டன்சஸை வந்து எப்போவுமே அதோட ஒரிஜினல் ஃபார்ம்லேயே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அயன் ஓரை வந்து ஃபஸ்ட் நம்ம ரிசோர்ஸை பார்க்கல. அன்டில் எப்போ நம்ம பீப்புள் வந்து அயன் அயன் ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கண்டுபிடிக்கலையோ அது வரைக்கும் அயன் ஓர் வாஸ் நாட் அ ரிசோர்ஸ். ஸோ பீப்புள் யூஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி, பில்டிங்ஸ் கட்ட, பிரிட்ஜஸ் பில்ட் பண்ண, ரோட்ஸ், மெஷினரி அண்ட் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மூலிமா தான், ஏதோ ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மூலிமா தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ விச் ஆர் நோன் ஆஸ் ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ். ஸோ அப்படி பார்த்தா டெக்னாலஜியும் ஒரு ஹியூமன் மேட் ரிசோர்ஸ் தான். So people like us use natural resources to make human-made resources, said Mona, nodding in understanding. Yes, said Raju. So obviously, இது true தான், true statement. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா let's do think of a few renewable resources and mention how their stock may get affected by overuse. So in the activity and next let's do activity is given to students. திங்க் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேக் அ லிஸ்ட் ஆஃப் 5 ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ் தட் யூ கேன் அப்சர்வ் அரவுண்ட் யூ. இதுவும் சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சுற்றி பார்த்தா எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற டெக்னாலஜினாவே லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாமே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் படித்தோம், செகண்ட் ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ், தேர்ட் கேட்டகரி வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ், தேர்ட் டைப் ஆஃப் ரிசோர்ஸ். Human resources. People can make the best use of nature to create more resources when they have the knowledge, skill, and the technology to do so. That is why human beings are a special resource. People are human resources. Education and health help in making people a valuable resource. Improving the quality of people's skills so that they are able to create more resources is known as human resource development. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் என்ன? ஹியூமன் ரிசோர்ஸஸில் இந்த பேராகிராஃபில் நம்ம என்ன படித்தோம்னா, பீப்புள், அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நேச்சரை யூஸ் பண்ணி நிறையா அவங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் மூலமா அலாங் வித் த டெக்னாலஜி நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால தான் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஸ்பெஷல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் we can see that people are human resources. Education and health, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பீப்புளை வந்து ஒரு வேல்யூபிளான ரிசோர்ஸாக காட்டுது. ஸோ இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் ஸ்கில்ஸ் ஸோ தட் தே ஆர் ஏபிள் டு கிரியேட் மோர் ரிசோர்ஸஸ். அதாவது ஒரு பீப்புள்ஸோட, அதாவது ஹியூமன் பீயிங்ஸோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும்போது, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக மோர் அண்ட் மோர் ரிசோர்ஸஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜர் ஆர் இந்த ப்ராசஸ் பேர் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸோட எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்னன்னு சொல்லலாம். Do you know? Human resource refers to the number, அதாவது quantity and abilities, that is mental and physical, of the people. Though there are differing views regarding treatment of humans as a resource, one cannot deny the fact that it is the skills of human that helps in transferring
the physical material into a valuable resource. So exact definition of human resource in the statement தான். So please make a note students. So next பார்த்தீங்கன்னா conserving resources. Conserving resources next topic in this chapter. So Mona had a nightmare. Okay, she dreamt that all the water on the earth had dried up and all the trees cut down. There was no shade and nothing to eat or drink. People were suffering and roaming around, desperately looking for food and shade. She told her mother about the dream. Amma, can this really happen? She asked. Yes, Amma replied. If we are not careful, then even renewable resources can become very scarce, and the renewable resources that is and the non-renewable ones can definitely get exhausted. What can we do about it? Raju asked. Lots, replied Amma. ஸோ இப்போ மோனா வந்து பார்த்திங்கன்னா மோனா அண்ட் ராஜு கேரக்டர் வந்து இந்த சாப்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம கூட. ஸோ மோனா வந்து திடீர்னு ஒரு நைட் மேர் அதாவது கனவு காண்றா. அப்படி கனவில் என்ன வந்துச்சுன்னா நம்ம ஏர்த்தில் இருக்கிற மொத்த தண்ணியும் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா மரத்தையும் கட் பண்ணி வெட்டி எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நோ ஷேட் அதனால் தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை. ஸோ பீப்புள் அதனால் சஃபர் ஆகி சுற்றி சாப்பாட்டுக்கும் ஷெல்டருக்கும் அதாவது ஷேடுக்கும் தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரீம் பற்றி அவங்க அம்மாக்கிட்ட அவள் சொன்னும்போது அம்மா வந்து சொன்னாங்க. அம்மா கிட்ட அவள் கேட்குறா, அம்மா இது உண்மையாகவே நடக்க வாய்ப்பு இருக்கா? எஸ், கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது உண்மையாகவே நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்போ இது சான்ஸ் இருக்குன்னா, நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இல்லாமல் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டோன்னா, எல்லா ரிசோர்ஸையும் நம்ம சேவ் பண்ணாமல் அப்படியே ஸ்கேர்ஸ் ஆகிற அளவுக்கு காலி பண்ணிட்டோமோ, யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டோன்னா அது வந்து நமக்கு அந்த நீ கனவு காண்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ மூவிங் ஆன், யூஸிங் ரிசோர்ஸஸ் கேர்ஃபுல்லி அண்ட் கிவிங் தெம் time to get renewed is called resource conservation. So what is resource conservation or defined resource conservation na neenga indha statement eludunum, that is using resource carefully and giving them time to get renewed is called resource conservation. Next, what is sustainable development na idu eludalam, or define sustainable development 2 marksla கேட்டாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். என்னென்னா, balancing the need to use resources and also conserve them for the future is called sustainable development. There are many ways of conserving resources. Each person can contribute by reducing consumption, recycling and reusing things. Ultimately, it makes a difference because all our lives are linked. That evening, the children and their friends made packets and shopping bags out of old newspapers, discarded cloths, and baskets from bamboo sticks. We will give a few to every family we know, said Mona. After all, it is for a very good cause, said Mustafa, to save our resources and to keep our earth alive. I am going to be very careful not to waste paper, said Jessie. Many trees are cut down to make paper, she explained. I will see that electricity is not wasted in my house, shouted Mustafa. Electricity comes from water and coal. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா, மோனா, ஜெஸி இவங்க எல்லாருமே ரிசோர்ஸஸை எப்படி கன்சர்வ் பண்ணணுங்கிறது அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் என்னென்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. I will make sure that water is not wasted at home, said Asha. ஓகே, ஆஷா இப்போ என்ன சொல்கிறா, ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர், ஒரு துளி ட்ராப் கூட
வாட்டர் ட்ராப் கூட வீட்டில் வேஸ்ட் ஆகாமல் நான் பார்த்துப்பேன். எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர் இஸ் ப்ரெஷியஸ். ஸோ ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரும் வேல்யூபிள் அப்படின்னு ஆஷா புரிஞ்சுக்கிட்டு ஆஷா அவளோட அந்த கான்ட்ரிபியூஷனை ப்ராமிஸ் பண்ணுறா. டுகெதர் வி கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ், கோரஸ்ட் த சில்ட்ரன். அங்கே இருந்த எல்லா பசங்களும் சேர்ந்து கத்துறாங்க. நம்மளால் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி சேமித்தோம்னா நம்மளால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை உருவாக்க முடியும். தேர் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் மோனா, ராஜு அண்ட் தேர் ஃப்ரெண்ட்ஸ் டிட். வாட் அபவுட் யூ? ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹெல்ப் இன் கன்சர்விங் ரிசோர்ஸஸ்? இப்போது மோனாவாக இருக்கட்டும், ஆஷாவாக இருக்கட்டும், முஸ்தஃபாவாக இருக்கட்டும், ஜெஸ்ஸியாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹெல்ப் இன் கன்சர்விங் ரிசோர்ஸஸ்? த ஃபியூச்சர் ஆஃப் அ பிளானட் அண்ட் இட்ஸ் பீப்புள் இஸ் லிங்க்ட் வித் our ability to maintain and preserve the life support system that nature provides. ஸோ நம்மளோட பிளானட்டோட ஃப்யூச்சர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நம்ம பிளானட்டில் இருக்கிற நம்ம பீப்புள், தட் இஸ் ஆர் செல்ஃப்ஸ், பீப்புளோட எபிலிட்டி டு மெயின்டைன் த லைஃப் சப்போர்ட் பொறுத்து தான் இருக்குது. Therefore, it is our duty to ensure that all uses of renewable resources are sustainable, the diversity of life on the earth is conserved, the damage to natural environmental system is minimized. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டோட சில பிரின்சிபல்ஸ், அதாவது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டோட சில பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் ஃபார் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். செகண்ட், improve the quality of human life. Third, conserve the earth's vitality and diversity. Fourth, minimize the depletion of natural resources. Fifth, change personal attitude and practices towards the environment. Next and last பார்த்தீங்கன்னா enable communities to care for their own environment. Moving on, exercise questions பார்க்கலாம். First question, answer the following questions. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா why are resources distributed unequally over the earth? நோட் பண்ணிக்கோங்க, பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. இங்கே படித்தோம் நம்ம, the distribution of natural resources depend upon number of physical factors like terrain, climate, and altitude. The distributions of resources is unequal because these factors differ so much over the earth. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷனோட அதாவது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷன்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷனோட ஆன்சர். செகண்ட் கொஷன் என்னென்னா, வாட் இஸ் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன்? ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் நம்ம படித்தோம், இங்கே இருக்கு பாருங்கள். Using resources carefully and giving them time to get renewed is called resource conservation. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷனில் செகண்ட், அதாவது வாட் இஸ் ரிசோர்ஸ் கன்சர்வேஷனோட ஆன்சர். ப்ளீஸ் நோட் டவுன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், ஃபர்ஸ்டில் அதாவது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸில் தேர்ட் கொஷின், why are human resources So I repeat again, third question வந்து why are human resources important? The answer to this question is people can make the best use of nature to create more resources when they have the knowledge, skill, and the skill to do so. That is why human beings are a special resource. People are human resources. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, one cannot deny the fact that it is the skills of human that help in transferring the physical material into a valuable resource. So next question பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, ஃபோர்த் பார்ட், வாட் இஸ் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்?
1 4 அதான் ஃபர்ஸ்ட் கொஷனில் ஃபோர்த் கொஷின். வாட் இஸ் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்? பேலன்சிங் த நீட் டு யூஸ் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆல்சோ கன்ஸ் and also conserve them for the future is called sustainable development. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அதாவது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், டிக் த கரெக்ட் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் மேக் அ சப்ஸ்டன்ஸ் அ ரிசோர்ஸ்? நமக்கு நல்லாவே தெரியும், ஃபர்ஸ்ட் பேஜில் சாப்டரோட ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே படித்தோம். வேல்யூ அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் மேக்ஸ் a substance into a resource அப்படின்னு நம்ம படித்தோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, not makes a substance a resource. So the option is, correct option வந்து C, quantity. Second question, which one of the following is a human made resources? First option A, medicines to treat cancer. B, spring water. C, tropical forest. ஸ்ப்ரிங் வாட்டர் அண்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரெண்டுமே நேச்சுரல் ரிசோர்ஸ். மெடிசன்ஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து கண்டுபிடிச்சது, இன்வென்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ, மெடிசன்ஸ் டு ட்ரீட் கேன்சர் தான் கரெக்ட் ஆப்ஷன். தேர்ட் கொஷின், கம்ப்ளீட் த ஸ்டேட்மெண்ட். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் those which have limited stock made by human beings derived from non-living things. நான்-லிவிங் திங்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணல, ஏன்னா கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் நான்-லிவிங் திங்ஸ் அப்படின்னு நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாமே சாயில் டீகம்போசிஷன் டீப் அண்டர் த எர்த்தால் ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் நாட் மேட் பை ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கே நல்லா தெரியும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ. இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். That is, those which have limited stock. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரெண்டுமே தேர்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆக்டிவிட்டி அண்ட் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ஃபன், இது ரெண்டுமே ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் portions has been taught by me. So I have given the whole chapter explanation. Thank you students. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போ பார்க்குறேனோ உடனடியாக நான் வந்து உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் டூ லைக்ஸ், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை யூடியூப் சேனல் and give a thumbs up if you really like my video.